நண்பர்களே அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சஜ்ஜன சாங்கத்தியம் 1000 Seeds of Joy, டீச்சிங்ஸ் ஆஃப் லக்ஷ்மி அண்ட் சரஸ்வதி அப்படின்ற புக் எழுதின ஆத்தர் நேத்து சஜ்ஜன சாங்கத்தியம் வந்திருந்தாங்க. அவங்க ஹிந்திலயும் ஆங்கிலத்திலயும் பேசினாங்க. நம்ம அதை தமிழ்ல நான் இப்ப உங்களுக்காக மொழிபெயர்க்க போறேன். सर वर्ल्ड फेमस बुक के ऑथर है 1000 सीड्स ऑफ जॉय टीचिंग्स ऑफ लक्ष्मी एंड सरस्वती। इस पुस्तक के माध्यम से सर ने स्त्री शक्ति को धरती पर कैसे स्थापित। So I was blessed to have that childhood, young, 4 years old, 5 years old. So I used to walk behind my family. Parents आगे चलते थे, and then the brothers. And then I would always like to be at the back, एकदम पीछे, and उनको देखता रहता था, and I would always be in a meditative walk, So I have very good memories of being raised in Dehradun and Mussoorie, and remember these walks when we would go to some flower garden, और उसमें ऐसे bliss आती थी flowers की, that even now when I remember it, I get tears in my eyes, I used to feel like so connected with the mountains, with the flowers. So I was blessed to have that childhood. And then when I turned 17, that continued with, as you grow older, it reduces a little bit. But then when I turned 17, jab 17 saal ka hua, 18 saal ka hua, then suddenly this process began, this mental process, and life became hell. Went from heaven to hell, So it was quite an awakening. All my happiness went away. There was this mental painful process. तो वो 9 महीने चला, और उसके बाद एक zen book पढ़ रहे थे, The Sound of the One Hand, और उसमें बस एक simple सा statement था कि if there is some fear, turn back and face it, accept it, become one with it. And that just in one afternoon, my whole mental process melted away. After 9 months of sheer hell, it was just gone. So that got me interested in spirituality, and I had lost everything that I had in my childhood. And now the journey was to just get back what I had lost. अभी भी ऐसा ही लगता है, because some of those moments are still. நண்பர்களே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வேர்ல்ட் ஃபேமஸ் புக் ரைட்டர் 1000 Seeds of Joy, டீச்சிங்ஸ் ஆஃப் லக்ஷ்மி அண்ட் சரஸ்வதி, அதுதான் அவங்க புக்கோட பேரு. இது என்ன, அவர் லக்ஷ்மி மாதாவும் சரஸ்வதி மாதாவும் அவருக்கு சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் ஒரு புக்கா எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. அவரோட சார் சின்ன வயசுல இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கை, அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளோ அளவுக்கு நான் ஆனந்தமா இருந்தேன். 4-5 வயசுலலாம் நான் வீட்டுல எல்லாரும் பெரியவங்க என்ன பண்றாங்களோ அவங்க பின்னாடியே போயிட்டு இருப்பேன். அவங்க எங்கெங்க என்னென்ன செய்யறாங்களோ அதையே பார்த்துட்டு இருப்பேன். நான் ரொம்ப மெடிடேட்டிவ் ஸ்டேட்லயே இருப்பேன். அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் இயற்கையோட நம்ம ஒன்றிணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த மலைகள், பூக்கள், அந்த மாதிரி நிறைந்த இடத்துல நான் போயிருக்கிறது எல்லாமே எனக்கு பசுமையா இன்னும் ஞாபகம் இருக்கு. அதை நினைச்சா கூட எனக்கு சந்தோஷத்துல கண்ணீர் வரும். இப்போ அந்த அளவுக்கு நான் ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருந்தேன். என் வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. 17 வயசு வரலையும் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நான் சொர்க்கத்துல இருந்து நரகத்துக்கு வந்த மாதிரி மாறிடுச்சு. வாழ்க்கை மொத்தமா திருப்பி போட்டுடுச்சு. அந்த ஒரு சுழற்சி வரும்ல, அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. அப்போ ஜென் புத்தகங்கள் தான் எனக்கு கை கொடுத்து. ஜென் புத்தகங்கள்ல என்ன இருக்கும்னா, நீங்க ஒரு நிமிஷம் மாஸ்டர்ஸ்.
ஸோ அந்த மாதிரி ஜென் புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, எந்த ஒரு உணர்ச்சி வந்தாலும் அது கோவமா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், அது திரும்பி நின்னு அதை எதிர்கொள்ளு அப்படின்னு போட்டிருக்கும். அதுதான் எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. Very precious, jo childhood ke moments, And so since 17, now today I'm, close to 58, so 40 years. It's been just a journey unfolding each year after each year after each year. Spirituality is like that, Initially, when we get these big awakenings, we feel, oh my God, we're so close to enlightenment. It is like we're having such bliss and such samadhi states and this and that. But it's a continuous unfolding. Very few people will get completely enlightened, there's nothing like that, but like a Buddha, For most people, it's a year after year journey into more expansion and more expansion and more expansion. And that's how it should be. It keeps the humility, So the journey has been continuing 40 saal se, and then அந்த 17 வயசுல இருந்து அந்த மாற்றங்கள் இப்ப எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. அந்த மாற்றங்கள் இப்பயும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப எனக்கு 58 வயசு ஆகுது. இப்போ வரலையும் ஒவ்வொரு வருடமும் என்னோட ஆன்மீக பயணம் வளர்ந்துகிட்டே தான் போயிட்டு இருக்கு. அப்படிதான் இருக்கும் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா. நம்ம இந்த முதல்ல பண்ணும் போதெல்லாம் அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். பேரானந்த நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதுதான் அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா அங்க போகும்போதுதான் தெரியும், அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே வருவோம். அது எல்லாருக்குமே அப்படிதான் நடக்கும். அதுதான் மாணவத்துவம் அப்படின்றது அதுல இருக்கும் பொழுது. ஆனா ஒரு சில மாஸ்டர்ஸ் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஃபுல் என்லைட்டன்மெண்ட் ஆவாங்க, முழுமையான முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா புத்தர் நிலையில ஆகிறது ஒரு சிலர் மட்டும்தான். அதுக்கப்புறம் போனா இன்னும் அது விரிவடைஞ்சிட்டே போயிட்டுதான் இருக்கும். ஆனா அது போறதே பாத்தீங்கன்னா வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணர்வு நிலை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். அப்படிதான் என்னோட பயணமும் இருந்துச்சு. The path has changed. पहले मैं बड़ा बुद्धिस्ट था काफी टाइम तक, from my early, early 20s to mid 30s. I was more in Zen Buddhism, because Krishnamurti, J. Krishnamurti, was the person whose book after this book had healed some processes, and he was a great gift to humanity, because if you're having some extreme situations like mine, Krishnamurti books will be very, very useful. So and he was like a Zen master. So I was with, I would always be talking about Krishnamurti, and then other masters came, including Osho, and did some more workshops. And then I was also almost became a teacher of art of living, was very close to Sri for a while. But my path, just when I was about to sign up to become a teacher in art of living, that's when Lakshmi ji came in 2007. And so then everything shifted. So still remember the first conversation. நண்பர்களே, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஜென் மாஸ்டர்ஸ் அவங்களோடது அதுதான் கேட்டுட்டே இருப்பேன். அதை பத்தி அது 20கள்லயும் அவரோட 20 வயசுலயும் 30 வயசு வரலையும் கூட அந்த ஜென் புத்தகங்கள்ல படிக்கிறது, ஜென் மாஸ்டரை பத்தி பேசுறது. கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட புத்தகங்கள் ரொம்ப ஃபேமஸான புத்தகங்கள், அவரது படிச்சிருந்தேன். அவர் அந்த புத்தகங்கள் எனக்கு ஒரு வரம்னே சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. நான் அவரை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். எப்பயுமே அதை மேற்கோள் காட்டியே எல்லா விஷயங்களையும் பேசிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் ஆர்ட் ஆஃப் லிவிங் அதுல ஸ்ரீயோட ரொம்ப நெருக்கத்துல இருந்தேன். அங்க நிறைய கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் லிவிங்ல நான் டீச்சரா ஆக வேண்டியது. நான் கையெழுத்து போட்டிருந்தேன்னா டீச்சரா ஆயிருப்பேன்.
ஆனா வந்து அப்பதான் வந்து எனக்கு லக்ஷ்மி மாதா வந்து பேச ஆரம்பிச்சாங்க என் கூட. அப்போ என் வாழ்க்கை அவ்ளோ மாற ஆரம்பிச்சது. அந்த எனக்கு இப்பயும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த முதல் சந்திப்பு அவங்களோட. அது 2007ல நடந்தது எனக்கு. With Lakshmi ji, of course, I can't share all the details, but that first half an hour that I spoke to her was like, now my life is going to be different. I knew it in the first half an hour. So there was some very deep sharing. So since then, and for first 2 years from 2007 to 2009, we didn't even know we were going to do this book. At that time, I was working with my collaborator Jade, so we didn't know. And in 2009, we just asked Lakshmi ji, like, some of the questions used to be all about wisdom and spirituality, not too many personal questions, and we would get such wisdom. So then we were like, I think we should write a book. That idea came in 2009. Until then, we had not even thought of a book. It was more like, just conversations with the goddess and with Lakshmi ji. And she jumped in joy and she was clapping, Lakshmi ji. So it was like, she was very happy. She said, yes, we'll do a book. And that's how the book began in 2009. And I was more, my training is in mathematics, in philosophy. Those were my favorite subjects. So I have an analytical mind, I have a mathematics degree. So I would ask her all these questions, and she would just laugh at most of my questions, many of my questions. And very sweet, delightful laughter. बहुत ही कैसे बोलते हैं, मधुर हंसी, बहुत ही मीठी हंसी, like it's a very sweet laughter, which we mention a lot. I purposely वो book में कई जगह लिखा है laughter, because it's the sweetest laughter you can imagine. So anytime I would ask these mind questions about the nature of the universe and all, तो कई सवाल पूछते हैं. நான் இப்பயும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2007ல முதல் முறையா வந்து லக்ஷ்மிஜியோட நான் பேசினது. அங்க வந்து அந்த 1/2 மணி நேரம் நான் பேசுற முதல் 1/2 மணி நேரம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்னோட வாழ்க்கையோட பாதையே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட இது வேற அப்படின்றது எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சது. நாங்க அவங்களோட பேசும்போது நானும் அவங்களும் பேசும்போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ஞானத்த பத்தியும், ஆன்மீகத்த பத்தியும், ஆன்ம ஞானத்த பத்தி தான் இருக்கும். அந்த மாரி பேசிக்கிட்டே இருந்தோம். 2009ல வந்து ஒரு நாள் வந்து இந்த ஞானத்த எல்லாம் ஒரு புத்தகமா ஆக்கணும் அப்படின்ற வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்து அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த புத்தகத்த எழுதுற வந்து ஒரு உத்தேசம் கூட 2 பேருக்குமே கிடையாது. ஞான பரிமாற்றல் மட்டும் தான் இருந்தது எங்களுக்குள்ள. ஆனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2009ல நான் சொன்ன உடனே, லக்ஷ்மிஜி வந்து ரொம்ப சந்தோஷமா கைத்தட்டி சிரிச்சுட்டு இருந்தாங்க. "வெரி குட், எழுதணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கணிதம், அதுக்கப்புறம் வந்து தத்துவங்கள், பிலாசபர் அந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட்ஸ் தான் படிச்சிருக்கேன். நான் எப்பவுமே அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்தேன். ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கேட்கிற கேள்விகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னத்தனமா இருந்ததுன்னா, மாதா வந்து ரொம்ப சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவ்ளோ மதுரமா இருக்கும், இனிமையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிரிப்ப நீங்க கேட்டிருக்கவே முடியாது. அவ்ளோ மதுரமா இருக்கும். அது எப்படி வார்த்தைகள்ல சொல்றது கூட தெரியல. ஆனா புத்தகத்துல நெறைய இடத்துல வந்து மாதா சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஆனா அது வந்து ஏன் எழுதியிருந்தேன்னா, அது அவ்ளோ ரம்மியமா இருக்கும். அத உணர்த்தணும் அங்க அப்படின்றதுக்காக தான் அவங்க எழுதியிருந்தேன். अपन जो दिल से नहीं आते, जो दिमाग से आते हैं, curiosity, like how many dimensions are there in this and that, everything that doesn't change our lives, but it's in our minds. So divine beings are not so interested in questions which are mind questions. They are mostly interested in helping us with our heart questions. So slowly, after asking these questions, I realized
every time I asked a hard question, I would get such a detailed answer we would get. And every time I would ask a mind question, she would just throw her sweet laughter, and that would be it. And so then I realized, okay, that means, not too many of these, mental questions. So, but still being who I am, being that, the book still has a little bit of flavor of the mind and heart interacting. I am the mind and she's the heart. So I ask all these questions, and she gives these beautiful heart answers. So how many of you read the book, or thumbs up, or lots of you, or yeah, 1 second. ஸோ அந்த அந்த மாதிரி நான் வந்து அந்த கணிதங்கள் படிச்சவன். அதுக்கப்புறம் வந்து தத்துவங்கள் தான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதனால வந்து எனக்கு நெறைய கேள்விகள் இருக்கும். அந்த எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து மனப்பூர்வமான கேள்விகள். மனசுல இருந்து வர கேள்விகள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வந்து தெய்வீக உலகத்துல வாழ்றவங்க அதுக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. இதயத்துல இருந்து வந்த கேள்விகளுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் குடுக்குறாங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, சரஸ்வதி மாதா கிட்ட பேசும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நான் மனசுல இருந்து கேட்கிற கேள்விகள், மைண்ட்ல இருந்து வர கேள்விகள் அத்தனைக்கும் வந்து அவங்க வந்து வெறும் சிரிப்பு மட்டும் தான் பதிலா இருக்கும். அதுவும் மதுரமான சிரிப்பா இருக்கும். அதுவே வந்து இதயத்துல இருந்து நான் கேள்விகள் கேட்டேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து அவங்க வந்து அவ்ளோ நெறைய வந்து முழுமையான பதில் சொல்லுவாங்க. நெறைய விளக்க உரை எனக்கு கிடைக்கும். அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம வந்து நெறைய மனரீதியான கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா அதுதான் நம்ம எல்லாருமே வந்து மனச வந்து ரொம்ப நெறைய பயன்படுத்துறோம் இல்லையா? அதுலருந்து கேள்விகள் கேட்டா கூட, எத்தன டைமென்ஷன்ஸ் இருக்கு? எங்கெல்லாம் எத்தன உலகங்கள் இருக்கு? அப்படின்னு நெறைய கேள்விகள் கேட்பேன். அது எதுவுமே நம்ம வாழ்க்கை பாதைய மாத்தப் போறது கிடையாது. ஆனா, இந்த கேள்விகள் எல்லாம் எனக்குள்ள இருந்தது. நான் அத கேட்கும்போதெல்லாம் வந்து சரஸ்வதி மாதா வந்து ஒரு சிரிப்போட நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள வந்து கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது அத்தனையுமே அதுல இருக்கும். இது மனசுக்கும், அ இதயத்துக்கும் நடக்கிற ஒரு தகவல் பரிமாற்றம். அந்த மாரி தான் தொகுத்து வழங்கியிருப்பேன். நான் வந்து மனசு, மாதா வந்து இதயம். ஸோ நான் மனசுல இருக்க கேள்வி எல்லாம் கேட்க, அவங்க இதயபூர்வமா அதாவது அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்த மாரி தான் எனக்கு தோணுச்சு. எத்தன பேர் அந்த புத்தகத்த படிச்சிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாரு. Let me remove this. And so a lot of people have read the book. Abhi, it's not available on Amazon. It'll be available in about a week if you've not read the book. The new edition is coming out, so the new edition has scan codes for meditations, so you can just put your phone on it and then the meditation will start. So we have there are three meditations are there towards the end of the book. 3 meditations there. So we put some scan codes there so you can play it on your smartphone. So when you're reading it, and if you want to just listen to the meditation, so that's coming in the new edition. It'll be out in about a week or 10 days. So yeah, the journey has been quite amazing. You wanted me to mostly stick with the book, na? Sonia ji, right? Okay. So that's why I wanted to share with you the journey, how it began. And then Jade Devi Kamla, her name is, she is the collaborator. So 1/3 of the book came through her. Pele 2009 se 2012 tak unke saath aayi. And then my father passed away in 2012. And something happened, some energy shifted. Uske baad, as I was editing the book, I started getting a lot of information. हमने सोचा था कि 2012 में ही बुक खत्म हो गई है, but 2/3 of the book came after 2012. All of Saraswati information, Saraswati ji ki, that came afterwards, So, and now I'm doing Parvati ji's book, and sometimes right now I've been doing thoda busy ho gaye Devi circles mein, isme usme, so it's been going a bit slow.
And again, being who I am, I'm asking some of these questions which are a bit of the mind dimensions and this and that. So they're giving their answers, and I think it's a good teamwork between human and goddess. The human will always ask the mind questions because that helps humanity. It's not that I'm asking so many mind questions, but if I don't ask, you'll have the same questions. And somebody has to ask them, and the goddess still has to satisfy with the answers, no? Because we have to use up our all kinds of questions in the mind, and then we come to the heart. इसलिए zen buddhism में ऐसा करते हैं. எத்தனை பேர் நிறைய பேர் அந்த புத்தகத்தை படிச்சிருக்கேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு அமேசான்ல அந்த புத்தகங்கள் கிடையாது. ஏன்னா ஒரு வாரத்துல வந்து அடுத்த எடிஷன் வரப்போகுது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி பேஜ்ல QR கோடு இருக்கும், ஸ்கேன் கோடு இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா மியூசிக் வந்து பிளே ஆகும் நம்ம ஸ்மார்ட் போன்ல. அதுல நம்ம தியானம் பண்ணலாம். அந்த மாதிரி 3 வந்து ஸ்கேன் கோடு இருக்கும். நீங்க வந்து புத்தகத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தியானம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா மியூசிக் உங்க மொபைல்ல பிளே ஆகும். நீங்க தியானம் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து புது எடிஷன் வரப்போகுது. அப்புறம் வந்து பார்வதி மாதா எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் ஒரு புத்தகமா எழுதிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் நிறைய பிஸியா இருக்கிறதுனால இந்த தேவி சர்க்கிள்ஸ் அந்த சமூகத்துல எல்லாம் வந்து நான் பிஸியா இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவா போயிட்டு இருக்கு. ஆனா அதுவும் சீக்கிரமா எல்லாருக்கும் கைக்கு கிடைச்சிரும். எல்லார்கிட்டயுமே பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ஆரம்பிச்சு சாரி மாஸ்டர்ஸ், இன்னொருத்தர் பேர் சொன்னாங்க. அவங்களோட சேர்ந்துதான் இந்த பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 1/3 ஆஃப் த புக், 3ல ஒரு பகுதி வந்து அவங்க மூலியமா தான் வந்துச்சு. 2009ல நான் புக்கு எழுதணும்னு நினைச்சேன். ஆனா 2012ல வந்து எங்க அப்பா இறந்துட்டாரு. அந்த இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள ஆற்றல் வந்து நிறைய மாற்றம் அடைஞ்சது. அதனால இன்னும் வந்து அதிகமா என்னால வந்து கிரகிக்க முடிஞ்சிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் நாங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா 2012க்கு மேல அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சது. 3ல 2 பகுதி வந்து புத்தகம். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ஞானம் கிடைச்சது. இது வந்து ரொம்ப நல்ல ஜேர்னி. இத வந்து இந்த புத்தகத்துல எப்படி எழுதினேன், நான் எப்படி வந்து அவங்க கூட பேசினேன், அதுதான் நான் இப்ப எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க போறேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா ஒரு தேவதர்கள் கூட மனிதர்களும் சேர்ந்து இணைஞ்ச ஒரு ஒரு அவுட்புட் தான் இந்த புத்தகம். அது ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம மனிதர்கள் எப்பயுமே வந்து மன ரீதியா நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நான் கேட்கிறேன்றது கிடையாது. எல்லாருமே அதுதான் கேட்போம். நான் கேட்கலன்னா இன்னொருத்தர் கேட்பாங்க. ஏன்னா மனசுல இருந்து வர கேள்விகள் வந்து மனித முன்னேற்றத்திற்கு வந்து உதவியா இருக்கும். ஆனா அத வந்து அவங்க வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம மனசுல இருக்க எல்லா கேள்விகளும் கேட்டு 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 சலிச்சு போய் அதுக்கப்புறமா நம்ம இதயத்துக்கு வருவோம். இந்த மாதிரிதான் வந்து நடந்துச்சு. ஜென் கதைகள்ல கூட அந்த மாதிரிதான் நடக்குது. Zen Buddhism may they have some techniques. You've heard of koans, Zen koans. Koans क्या होती हैं? एक पहेली जैसे होती है koan, a riddle. So the first book which got me out of my mental illness when I was 18, जब हम 18 साल के थे, the name of that book is Sound of the One Hand. So this is one of the most famous Zen koans, Zen Buddhism में. The master will ask the disciple, what is the sound of the one hand? So I'm asking you, what is the sound of the one hand? Anybody? What is the sound of the one hand? Normally you need to clap. நண்பர்களே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஜென் கதைகள்ல ஜென் மாஸ்டர்ஸ் கூட வந்து இந்த யுக்தியை தான் பயன்படுத்துறாங்க. எனக்கு வந்து எப்படின்னா நம்ம மனசுல இருக்க எல்லா கேள்விகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதயத்துக்கு வருவோம். அந்த மாதிரி வந்து ஜென் கதைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை பாத்தீங்க அப்படின்னா த சவுண்ட் ஆஃப் ஒன் ஹேண்ட் அப்படின்ற அந்த புத்தகம் பேரு. அது நான் என்னோட 18 வயசுல எனக்கு வந்து அந்த கஷ்டத்துல இருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப உதவுன புத்தகம்.
அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜென் மாஸ்டர் வந்து யாரெல்லாம் அவர்கிட்ட வராங்களோ அவங்க கிட்ட எல்லாம் இந்த கேள்வி கேட்பாங்க. ஏன்னா ஜென் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே புதிர்கள் மூலியமா வந்து பதில் வரக்கூடியதா இருக்கும். சரிங்களா? அந்த புதிர்கள்ல வந்து கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல சொல்ல நம்மளோட இது அந்த மாதிரிதான் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாருக்குமே. ஸோ அந்த மாஸ்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த புத்தகத்துல வந்து வர எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க. அ ஒத் "ஒரு கையின் ஓசை என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் அவங்ககிட்ட அந்த கொஸ்டின கேட்கிறேன். "வாட் இஸ் த சவுண்ட் ஆஃப் ஒன் ஹேண்ட்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு எல்லார்கிட்டயும். அதுல நாங்க டைப் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் வந்து என்ன நினைச்சுக்கோங்க, 2 கை தட்டினா தானே ஓசை வரும். ஒரு கையில வந்து என்ன ஓசை வரும் அப்படின்னு கேட்டா, சிலர் வந்து இந்த சொடுக்கு போடுறத பத்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்ல அப்டின்னா, இந்த வந்து செவுத்த வந்து இப்டி தட்னா சத்தம் வரும். அதுதான் ஒரு கையோட ஓசை அப்டின்னு சொல்லி வந்து சொல்லும்பொழுது, சொடுக்கு போடுறத ஃபர்ஸ்ட்டு சொல்லும்பொழுது, ஆ அவர் குருஜி வந்து பின்னாடி தட்டி, "அது கிடையாது" அப்டின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செவுத்து தட்டுறத வந்து சொல்லும்பொழுது, அப்பயும் வந்து குருஜி வந்து சொல்லிட்டு, "இதுவும் கிடையாது" அப்டின்னு சொல்லி சொல்லுவாராம். அடிக்கிறது அப்டின்னா, அவங்க வந்து அன்பால கத்துக் குடுக்குற மாரி அடிக்கிறது ரொம்ப கோவமா அடிக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன கேள்விகள் சொல்ல சொல்ல எல்லாத்துக்குமே பதில் அவங்க நோ, நோ, இல்ல, 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 இல்லன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. This is the sound. How can the one hand clap? So somebody will say it's this. When it says this, the master will hit you with a stick and he'll say, no, that's not the answer. Then you'll say, oh, it's this. I make a sound on the wall. Master will hit you again. They don't hit you very badly, but little bit. They'll say again, no, that's not the answer. This process continues in Zen monasteries. They'll keep giving you the riddle, the puzzle. What is the sound of the one hand? Same question. And the disciple will keep coming back again and again, give hundreds of answers. And for every answer, the master will say no. But see, there was no books written on Zen monasteries. So every new monk that does this, they didn't know that that's what the master does. Now we all know, because now all the secret is out. Now we know that's what the master does. मगर जब ये होता था 15th century, 16th century, 18th century, then ஸோ என்ன பண்ணுவாரு, அந்த மாரி கேட்டுட்டே இருப்பாரு. நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்க சொல்வாரு. ஆனா எல்லாத்துக்குமே வந்து விடை இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, ஜென் மாஸ்டர்ஸ்ல அப்போலாம் புத்தகங்கள் கிடையாது. அப்போலாம் வந்து மாஸ்டர் இல்லன்னு தான் சொல்லப் போறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. முன்னாடி இல்லன்னு சொன்னவங்க கூட, அந்த அனுபவத்த மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு புத்தகங்கள் கிடையாது. அந்த 14வது செஞ்சுரி, 15வது செஞ்சுரிலாம் அப்போ புத்தகங்கள் கிடையாது. இப்ப நமக்கு எல்லாருக்குமே பதில் தெரியும். எல்லாமே சீக்ரெட் எல்லாமே வெளிய வந்துருச்சு. அவர் வந்து இல்லன்னு தான் சொல்லப் போறாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். when the monks would arrive from these villages to the masters, they had no idea the master is going to say no every time. Then they will be told, now go think, what is the sound of the one hand? And the disciple goes on thinking, philosophizing. It is this, it is that, it's sound of the one hand must mean emptiness is something, or, some philosophical answer. Every answer, master will say no. But in that process, as you are going through that for 2-3 years, you've used up all kinds of thinking, and you're tired of thinking. Now you are ready for the magic. Now you are ripe. Just when you've become so tired of thinking, you've thought of everything from universes to the body to this and that. You've tried to answer the question in 1,000 ways because you're very wise, you're very intelligent. You're thinking maybe the sound of the one hand has something to do with something divine, something philosophical, something body, something this, something that. And then the master sometimes will change the Zen koan also. So what would happen is once your mind is tired, there are many ways of getting the mind tired. One is you can have a very colorful life. You can, be very ambitious, achieve a lot, like Elon Musk.
build a Tesla car, do Starlink, build a spaceship, do all those things, and your mind will at some point tire out. That's one way of doing it. Another way is in a Zen monastery, you can be with a Zen master and they'll keep asking you questions and you'll ஜென் மாஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா வந்து வர அந்த மாங்குக்கு வந்து புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது அவங்க எப்பயுமே இல்லைன்னு தான் சொல்ல போறாங்க அப்படின்னு. அப்ப என்ன ஆகும், அவங்க வந்து இந்த ஒரு கையின் ஓசை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க வந்து குரு கேக்குறாரு. அது வந்து ரொம்ப வந்து ஏதோ வந்து ஆன்மீகம் நிறைந்த அந்த கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து விதவிதமா விதவிதமா 1000 விதமா பதில் சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து ஊர்ல இருந்து வர்றவங்க எல்லாருக்குமே வந்து இப்படிதான் கேட்பாங்க அப்படின்றது தெரியாது. வந்த உடனே குரு மேல ரொம்ப பக்தியோட அவங்க கேட்கும் பொழுது குரு வந்து இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவங்களும் போயிட்டு ஒரு நாள் வந்து சொல்லுவாங்க, இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல திரும்பி போய் தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவங்கள அனுப்பிச்சுட என்ன ஆகும்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசு ரொம்ப டயர்ட் ஆகி ஒடுங்க ஆரம்பிச்சிரும். அதாவது கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா நெறைய, ஏன்னா நம்ம வந்து நல்லா தெரிஞ்சவங்க, படிச்சவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ரொம்ப வந்து நமக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு கையின் ஓசை என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம விதவிதமான பதில்கள் கொண்டு வருவோம். அப்ப என்ன ஆகும், மனசு வந்து ரொம்ப தளர்ந்து போயிடும். ரொம்ப வந்து சோர்வடைஞ்சிரும். மனசு எப்ப சோர்வடைவும் பாத்தீங்க அப்படின்னா 2 விதத்துல சோர்வடையும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப வந்து சாதிக்க பிறந்தவரா, அந்த எலான் மாஸ்க் வந்து டெஸ்லா கார் கண்டுபிடிச்சாரு. எலான் மாஸ்க் மாரி, அப்புறம் வந்து அந்த ராக்கெட் தயாரிச்சாரு. அந்த மாதிரி அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி நீங்க வந்து உங்க வாழ்க்கைய வாழ்ந்தீங்க அப்படின்னா, உங்களோட மனசு வந்து சீக்கிரமா சோர்வடையும். tire out. Another way is you become a professor of philosophy and keep reading and you'll tire at your mind. There will come a point where your mind is like, okay, this is just all mental. I want some real experience. That's when you go from being a philosopher to becoming spiritual. அந்த மனசு ஒடுங்குது இல்லையா? மனசு வந்து ரொம்ப வந்து அப்படியே வந்து டயர்ட் ஆயி போகுதுல்ல, அப்பதான் உங்க மேஜிக் வந்து ஆரம்பிக்க போகுது. அப்பதான் நிஜமான பயணம் ஆரம்பிக்க போகுது. அப்பதான் வந்து நீங்க வந்து ஆன்மீகத்திலே காலடி வைக்க போறீங்க. ஸோ இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தத்துவ மேதைகள் அந்த மாரி எல்லாம் வந்து வந்து இருக்கும் பொழுது, நம்ம நெறைய புத்தகங்கள் படிக்க வேண்டியதா இருக்கும். தத்துவம் புரொஃபஸரா இருக்கும் பொழுது, லெக்சரரா இருக்கும்பொழுது என்னன்னா, நெறைய புத்தகங்கள் அந்த மாரி படிச்சுக்கிட்டே இருந்தாலும், உங்களுக்கு வந்து மனசு டயர்ட் இந்த மாரி டயர்ட் ஆகி என்ன பண்ணும், எல்லாமே முடிஞ்சது. இனிமே யோசிக்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னும்போது, இது எல்லாமே வந்து ஆ மென்டல் விஷயங்கள். அதாவது மன ரீதியான விஷயங்கள் தான் அப்படின்னு நமக்கு ஒரு புரிதலுக்கு வருவோம் நம்ப. அதுக்கப்புறம் இதய நிலைக்கு நம்ம வந்து பயணிக்க ஆரம்பிப்போம். Okay, until then you are just a thinker. There's no enlightenment, there's no spirituality. Just when you've exhausted your mind and now you are yearning for experience, that's when spirituality begins. So that's what Lakshmi ji would guide us. She would just do it by laughter. And then she would tell me to do something of the body, like go take a walk. One year she kept sending me on retreats, one after the other. She was like, okay, now go here. Because I'm a professor, I get 4-5 months off. Then we get spring break and Thanksgiving, all the time. And then we teach only 2 days a week anyway at research schools. So there's time for somebody like me who's got tenure, everything. I'm a full professor. So she would send me all these places. Just sit in silence. Just watch the birds. No thinking, just these, simple things, just pay attention to your walking, walk slowly, just to come in the body. I learned from her as we were doing the book that it's not so much about the mind. Mind is just mind. It just attached to this
thing we call ego and emotions. And we spend 95%, 99% of our life occupied in the mind. And that mind is such a small portion of your consciousness. Such a small, even as much as it is, even though from Einstein's relativity to quantum physics to all the mechanics of how the computer works, everything is mind, how Tesla works, everything, still it's very small percentage of consciousness. What you're capable of from a thinking mind is very, very insignificant, very small. அப்போ மனசு பாத்தீங்கன்னா எப்போ ரொம்ப தளர்ந்து போய் என்னால முடியல அப்படின்ற அந்த நிலைக்கு வருதோ அதுக்கப்புறம் தான் ஆன்மீக பயணம் ஆரம்பிக்குது. அது வரையும் நீங்க ஒரு யோசிக்கிறவங்களா நல்லா நல்ல யோசிக்கிற திறன் உள்ளவங்களா அப்படிதான் இருப்பீங்களே தவிர அங்க ஆன்மீகமோ இல்ல பிரம்ம ஞானமோ என்லைட்டன்மெண்ட்டோ இருக்காது, முக்தியோ இருக்காது. அங்க வெறும் யோசிக்கிறது மட்டும்தான் இருக்கும். நான் இந்த சரஸ்வதி மாதாவோட லக்ஷ்மி மாதாவோட இணைஞ்சு பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே என்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய சொல்லுவாங்க. எப்பவுமே மனநிலையில இருந்து உடல் நிலைக்கு வர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா வெளியில போய் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 1 வருஷம் அப்படின்னா எல்லா ரீட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா நம்ம இருக்கிற வேலைகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துல போய் அவங்க சொல்றது செய்யறது, இதுதான் ரிட்ரீட்ன்னுவாங்க. நம்ம எப்பயுமே பண்ற வேலைகள் இல்லாம அங்க வெறும் ஆன்மீகம், தியானம் அந்த மாதிரி இல்ல யோகா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ரிட்ரீட் நடத்துவாங்க. அந்த 1 வருட காலம் பாத்தீங்கன்னா சரஸ்வதி மாதா ரிட்ரீட் காமிச்சிட்டே இருப்பாங்களாம். அவர் ஒரு ப்ரொஃபஸரா இருக்காங்க. பிலாசபி ப்ரொஃபஸர், தத்துவ ப்ரொஃபஸரா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 5-6 மாசம் லீவ் கிடைக்குமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடேஸ் அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு லீவ் கிடைக்கும். வாரத்துல 2 நாள் மட்டும்தான் கோச்சிங்கும் இருக்கும் காலேஜ்ல. மீதி நாள்லாம் ஃப்ரீயா இருக்கிறதுனால அங்க அப்போ இங்க போ அங்க போ அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நானும் அங்க எல்லாம் போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். எப்பயுமே பாத்தீங்கன்னா இயற்கையோட இரு, அதுக்கப்புறம் இயற்கையோட இருக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் நிறைய நீ நடக்கும்போது உணர்ந்து நட, இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சாரி மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் அப்போ நடக்கிறதுல கவனம் செலுத்து அப்படின்வாங்க. மெதுவா நட அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம மனநிலையில இருப்போம், அவங்க உடல் நிலையில உடல்ல இது பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே. ஏன்னா சரஸ்வதி மாதாவும் லக்ஷ்மி மாதா கிட்ட நான் கத்துக்கிட்டது என்னன்னா மனசுக்கு பெருசா அவங்க அக்கறை கொடுக்க மாட்டாங்க. மனசு எப்பயுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஈகோ உணர்ச்சிகளுக்கும் அடிமையாயிட்டே இருக்கும். ஆனா நம்ம உடல் நிலைக்கு வரணும், உடல் நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. What's possible a lot more is with your body. So there's a lot of wisdom in 1,000 Seeds of Joy about your body and body sensations, which can be called in some spiritual paths grounding. Grounding. What does that mean? What is grounding? Anybody? What is grounding? Grounding with electricity, we have the 3rd pin and you put that and then you won't have that sensation and all the electricity properly grounds. Basically, energy moving to the earth. Grounding in a human body will mean that instead of living here, अपनी body में आ जाइए, शरीर में आ जाइए. Come into your body. What does that mean? Well, if you still don't know what that means, start breathing. Start breathing and start feeling the energy moving down into the body. Start feeling, if you're sitting, start feeling the weight of your body. Just feel the weight. Move to the left, move to the right. Feel the weight. Keep breathing. Feel the legs.
feel the torso. Just energize your body. Feel the energy in the body. Sounds like a little boring. ये क्या है body में energy feel करना? But this is where the secrets are. When you start grounding, that's one of the most fascinating ways of slowing down the mind. ये माइंड ही तो बहुत चलता रहता है ना, इसीलिए तो सारी प्रॉब्लम है. Just keeps on spinning. It's like a tornado, like a storm. Storm होता है ना, circular. Except in the mind, the circular movement is around somebody. You were growing up and there was some hurt accumulation, there was some unresolved emotions. They created a clump of thinking. Some hurt got, into a clump. Then more thoughts will get attracted around that clump, and more thoughts. Depending on how you were raised, you will get this clumpiness, which becomes your ego. Thoughts and emotions moving in circles. Ego is nothing but thoughts and emotions moving in circles, like it's a whirlwind. Everybody has a different type of ego, but their thoughts move around their thoughts. Their thoughts and emotions move around their worldview. பாத்தீங்க அப்படின்னா நம்ம மனநிலையில தான் நிறைய இருக்கும். ஆனா மனநிலையில இருந்து உடல் நிலைக்கு நம்ம வரணும். அங்கதான் நிறைய ஞானம் நமக்கு இருக்குது, காத்துட்டு இருக்கு. இந்த புத்தகத்துல வந்து 1000 Seeds of Joy பாத்தீங்கன்னா நம்ம பௌத்திக உடலோட அருமைகளும் அதுல இருக்க அத வந்து எப்படி அந்த நிலைக்கு வரணும் அப்படின்ற தகவல்களும் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே அதுல இருக்கும். நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம மனசு வந்து இதுக்கு வந்து நிறைய இதுக்கு வந்து இந்த ஆன்மீகத்துல வந்து ஒரு பேர் உண்டு. மனசு நிலையில இருந்து உடல்நிலைக்கு வருது. அது பேரு கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரவுண்டிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊர்ல வந்து இது எர்த்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்து கொடுக்குற வயர்ன்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் எலக்ட்ரிக் கனெக்ஷன் எல்லாம் கொடுக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அதுக்கப்புறம் எர்த்துன்னு ஒரு வயர் இருக்கும். அது என்னன்னா அது வந்து நம்ம பூமியில வந்து போற மாதிரி கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து கிரவுண்டிங் அப்படின்றதுக்கான அர்த்தம். கிரவுண்டிங் அப்படின்னா நம்மளோட ஆற்றல் எல்லாம் பூமிக்கு செலுத்துறது அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே வந்து எண்ணங்கள் அப்படின்னு கிடையாது. நம்மளோட ஆற்றல் எல்லாமே வந்து உடல் நிலையில இருக்கிறது. நம்ம உடல்ல உணர்றது. நம்ம வந்து அப்ப என்ன பண்ணணும், அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மூச்சை கவனிக்கணும். அந்த மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உடலை வந்து உணர முடியும். அந்த மூச்சு வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு கவனிங்க. நம்ம நல்லா மூச்சு இழுத்து விடும்போது கால்கள் வந்து இருக்கிறத உணருங்க. உங்களோட வெயிட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத உணருங்க. இப்படி இடது பக்கமாவும் வலது பக்கமாவும் அசைச்சு நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்க, பாரம் எவ்வளவு இருக்கீங்க அப்படின்றத பாருங்க. உடல்ல ஆற்றல் எப்படி பாஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது நீங்க மூச்சை கவனிக்கும் போது உங்களால உணர முடியும். உடலோட ஆற்றல் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்றது நம்ம கவனிக்கணும். அது எப்படி வந்து சின்னத்தனம் ரொம்ப காமெடியா இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி கவனிக்கிறது அப்படின்னா அங்கதான் எல்லா ஞானமும் இருக்கு. அங்கதான் வந்து சொச்சமுமே இருக்கு. நம்ம உடல் நிலைக்கு வரணும். உடலை வந்து கவனிக்கணும். Okay, एक वर्ल्ड व्यू बन जाता है कि life works like this, and then the ego kind of moves around. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசு எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஈகோவையும் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் மாத்தி மாத்தி சுத்திட்டே இருக்கும். ஈகோன்றது வேற ஒன்றும் கிடையாது. எண்ணங்களும் உணர்ச்சிகளும் கலவைதான் ஈகோ. ஒரு சுழற்சி ஏற்படும். நமக்கு ஒரு உணர்ச்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கோபமோ கஷ்டமோ துக்கமோ ஏதாவது ஒரு உணர்ச்சி வருதுன்னா அந்த உணர்ச்சிக்கூட வந்து எண்ணங்களும் சேர்ந்துக்கும். அது எப்படி இருக்கும்னா ஒரு நீர் சுழற்சி வந்துகிட்டே இருக்கும்ல, வேர்ஃபுல்னு சொல்லுவாங்க. டொர்னேட்டோ அப்படின்னா அந்த புயல்ல வந்து அந்த சுழற்சி வரும்ல, அந்த மாதிரி அது வந்து அதுல வந்து அந்த மாதிரி உருவாகிட்டே இருக்கும் நம்ம மனசுக்குள்ள. எது வந்து அதுதான் ஈகோவா மாறும். சோ நான் அப்படின்றத வந்து இல்லாம அந்த ஒரு உணர்ச்சிக்கு வந்து எண்ணங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சுழற்சியிலேயே நம்ம சுத்திக்கிட்டே இருப்போம். And so this mind, 95% of the time we are spending our mind here, which is filled with thoughts, emotions, ego, and we just keep spending our time. Grounding is one of the most
amazing ways of slowing down the mind. Breath work also is obviously anapanasati breath will, reduce your obsession with the mind. But कई बार देखा है, even Patri ji is playing his bansuri and he's asking do anapanasati breath, and a lot of people are doing and they've closed their eyes and they're breathing but they're still in their head. They can't get out of their head, right? That happens, sometimes that you're trying but you can't get out of the head. This is where you need to do more grounding, more body. Feel the breath deeper if you're in your head. If you've gone beyond your head, you need shallow breath. That'll get you into bliss. Thoda sa bhi breathing karenge, you'll connect. But if you are too much in the head, then start more grounding. Start feeling the breath in your stomach, even in your legs. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து எப்போ வந்து உடல் நிலைக்கு நம்ம வர்றோமோ அங்கதான் வந்து எல்லாமே ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ வந்து நம்ம எப்படி உடல் மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்ப பாரு சுத்திக்கிட்டே இருக்கும், எண்ணங்களாலையும் ஈகோவாலையும் உணர்ச்சிகளாலையும் சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த நிலையில இருக்கும் பொழுது வந்து நமக்கு வேலைக்காக நம்ம உடல்நிலைக்கு வரும்போது என்ன ஆகும்னா அது வந்து மனசு வந்து ஒடுங்க ஆரம்பிக்கும், எண்ணங்கள் எல்லாம் ஒடுங்க ஆரம்பிக்கும். ஆனா வந்து அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மூச்சை கவனிக்கும் போதும் அது நடக்கும். அதுதான் வந்து ஆனாபானசதி. மூச்சை கவனிக்க கவனிக்க வந்து நம்மளோட எண்ணங்கள் ஒடுங்கறத நம்ம பார்க்கலாம். அவங்கதான் நம்ம பத்ரிஜி வந்து அவரோட அருமையான வந்து புல்லாங்குழல் இசையோட நம்ம வந்து தியானம் பண்ண வைப்பாரு. நம்ம எல்லாரும் தியானம் பண்ணுவோம், ஆனா மூச்சை கவனிப்போம். ஆனாலும் நிறைய பேர் வந்து அந்த மண்டையில எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த எண்ணம் மனநிலையிலேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் ஆழமா சுவாசிக்கணும். ஆழமா சுவாசிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சுவாசிக்கும் பொழுது அந்த சுவாசம் வந்து நம்ம வயிற்றுக்கு போறத உணரணும், காலுக்கு வரலையும் சுவாசம் போறத உணர்வோம். நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நுரையீரல் வரலையும் தான் போகணும்னு இல்லை. நம்ம வந்து ஆழ்ந்த வந்து மூச்சை ஆழமா இழுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய கிரவுண்டிங் ஆகும். அந்த மாதிரி கிரவுண்டிங் நடக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த எண்ணங்களை கடந்த நிலையில இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த மூச்சு வந்து சின்னதாயிடும். ஆனா அதுவே வந்து ரொம்ப வந்து மெதுவா ரொம்ப வந்து மெல்லிசான சுவாசமா நீங்க எடுப்பீங்க. ஓகேங்களா. அதுவே வந்து எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கு, நீங்க மனநிலையில இருக்கீங்க அப்படின்னா உடல்நிலைக்கு வரத்துக்காக ஆழமான சுவாசம் எடுக்கணும். அப்பதான் வந்து உடல்நிலைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம பிரபோத் சாரும் இதுதான் சொல்றாங்க. நம்ம வந்து ஆழ்நிலையில தியானத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா சுவாசம் வந்து ரொம்ப சின்னதாயிடும். அது நம்மளே உணர்ந்திருக்கும். அந்த மாதிரி சின்னதாகணும். அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காலையில விழிப்புணர்வோட இருக்கும் பொழுது என்ன பண்ணும், ஆழ்ந்த சுவாசம் எடுக்கணும். அப்போ வந்து நம்ம அது நல்லதுன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கான அர்த்தம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அது பண்ணும்போது கிரவுண்டிங் ஆகும். நம்ம வந்து மனநிலையில இருந்து உடல் நிலைக்கு வந்துருவோம். நிறைய எண்ணங்கள் இருக்கிறவங்க வந்து இந்த மனநிலையில இருந்து உடல்நிலைக்கு வரணும் அப்படின்னா ஆழ்ந்த சுவாசத்தை எடுக்கணும். Start feeling your body weight. Feel you're connected to Mother Earth completely. You've become a part of Mother Earth. You can feel the weight on Earth. So start feeling your body and start paying a lot of attention to body sensations. If you're walking, walk slow. If you're looking, look very, very like बच्चे देखते हैं ना, 2 साल का बच्चा दिखता है. How intense their look is, like they look right at you. So like be very curious what's going around you. Listen properly. Listening is one of the greatest ways of finding out how much we are in our thinking. A lot of people listen, but they don't listen because as soon as you start speaking, their mind starts working. They're thinking, it triggers something. As soon as you speak, it triggers something. The mind starts thinking. And as the mind starts thinking, they're not listening to you. This happens a lot in relationships.
especially between husband and wife. Husband starts speaking, as soon as he starts speaking, the wife's mind is already gone onto what he's going to say. You already know. The wife starts speaking, the husband already knows, what she'll say. So they're not present to each other. So all relationship therapy is about becoming present. Like really listen. What did she say? Pay complete attention. What did she say? And because they don't listen, they get into the same pattern. And then there's irritation. You never listen to me, and I say the same things, and the mind is defensive. Why is she saying always the same things? And the drama continues. If we could just be silent for 1 hour, let's say, make a time in a family, 6 to 7, we will use body language to communicate. We will not use our tongues and our mouth to speak. Just body language for 1 hour. If you just do that, relationships will heal. That hour, we will start missing it. It'll be such a unique hour because we're not speaking, we're using body language to communicate. The whole body will light up. The eyes we're using and giving signals, this, that, just doing that with silence can shift. There are places where they'll have 1 hour of silence, there are communes or 2 hours of silence. It's very, very useful. So silence is a way to get in the body. So the whole thing is how to slow down the mind, which was same thing for me when I was writing the book. Get out of the mind, go into the எல்லாமே பாத்தீங்கன்னா மனசை எப்படி மெதுவா ஆக்குறது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யறத குறைச்சிக்கிட்டே வர்றது அப்படின்றதுதான் எல்லாமே இருக்கும். அந்த மனநிலையில இருந்து நம்ம உடல் நிலைக்கு வரணும். உடல்ல நம்மளோட பஞ்சேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அது நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். அது மேலதான் நம்மளோட இது இருக்கணும். நம்ம என்ன செய்யறோமோ, நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம நடக்கும் பொழுது ரொம்ப மெதுவா நடக்கணும், உணர்ந்து நடக்கணும். நம்மளோட உடல் எடை எவ்வளோ அப்படின்னு நம்ம உணரணும். அந்த உடல் எடை நம்ம பூமாத்தா மேல போடுறோம் அப்படின்றத தெரியணும். பூமாத்தாவோட நம்ம கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கணும். கிரவுண்டிங்க்கு நம்ம கிரவுண்டிங் ஆகணும் அப்படின்னா நம்ம பூமாத்தாவோட நம்ம இணைஞ்சு இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, அந்த பண்றதுக்கு பாத்தீங்கன்னா, அந்த கண்கள் பார்க்கும்போது கூட எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை பார்க்கும்பொழுது நிறைய கேள்விகளோட அவ்வளோ ஆச்சரியமா அப்படி உத்து பார்ப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஆழமா பார்க்கணும். அப்புறம் கேட்கும் போது கூட உன்னிப்பா கேட்கணும். சிலர் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கேட்க ஆரம்பிக்கும் பொழுதே எண்ணங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த எண்ண நிலையங்கள ஓட்டங்கள்ல ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன கேட்டாங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது. இது பாத்தீங்க அப்படின்னா உறவுகள்ல தான் நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரி நிறைய நடக்கும். கணவர் மனைவி பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா கணவர் அதற்கு அப்பதான் பேச ஆரம்பிச்சு கேட்பாங்க. ஆனா அவங்க எண்ணங்கள் எங்கேயோ போயிடும். அப்போ எதுவுமே கேட்க மாட்டாங்க. திருப்பி என்ன ஆகும், அவர் அதே தப்பு திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். கேட்கலன்னா திருப்பி திருப்பி அதே தப்பு பண்ணுவாங்க. அதே வார்த்தைகள் திருப்பி பேசும்போது நீ என்ன கவனிக்க மாட்டேன்ற இந்த கோபம் வரும், எரிச்சல் வரும். இதெல்லாம் வர வர உறவுகளே கெட ஆரம்பிச்சிடும். நம்ம ஏதாவது கேட்கிறோம் அப்படின்னா முழுமையா அங்கேயே நம்மளோட உணர்வுகள்லாம் செலுத்தி நம்ம கேட்கணும். அந்த மாதிரி கேட்கும் பொழுது நிறைய உறவுகள்ல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். இந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நிறைய மௌனத்துல இருக்கணும். அந்த வீட்டுல எல்லாருமே சேர்ந்து 1 மணி நேரம் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அப்ப எல்லாருமே பேசாம இருக்கணும். அவங்க எல்லாத்தையும் எப்படி மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது, ஏதாவது ஒரு செயலை எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, வாயை பயன்படுத்தக்கூடாது. சைகையிலையாவும் கண்கள்லயும் சைகளையும் நம்ம புரிய வைக்கணும். அது செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். கொஞ்ச நாள் போக போக அந்த 1 மணி நேரத்தை நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. எல்லாருமே அதை செஞ்சீங்க அப்படின்னா நம்ம மனசை அப்படியே மனசோட எண்ண ஓட்டங்கள் கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கும்.
சரிங்களா? சில இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா, மௌனமா இருக்கிறத வந்து வழக்கமா வச்சிருப்பாங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம் மௌனத்துல தினமுமே மௌனத்துல இருக்கிறது, அது எல்லாமே வந்து எண்ண ஓட்டத்த கம்மி பண்றதுக்காக தான். The heart, ask heart questions. So then most of the questions that you see in the book are more heart questions. Some of the mind questions, they're not in the book because the answer is laughter. So we remove them, so so they are not a part of the book because there was not many answers of those. So how to get in your heart, which is through the body, through the breath, that's where consciousness can start increasing. We don't think it is so, but that is so. Because the path from the mind to the higher levels of consciousness, which is soul, higher self, goes to the body. It doesn't go directly with the mind. If it went directly from the mind, what would have happened? Einstein would have been enlightened. All the scientists would have been enlightened people, it goes directly from the mind. But it doesn't go directly from the mind, it goes to the body. That's why you need yoga, that's why you need breathing, that's why you need, ये सब कुछ इसीलिए जरूरी है क्योंकि रास्ता बॉडी से जाता है. And the unique thing about this book is the honoring of the body sensation. நண்பர்களே, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உடல் நிலையில வர்றதுதான் வந்து ரொம்ப முக்கியம். எனக்கும் அதுதான் நடந்தது. ஏன்னா, நான் வந்து சரஸ்வதி மாதா கிட்டயும், லக்ஷ்மி மாதா கிட்டயும் பேச ஆரம்பிக்கும் பொழுது, அததான் எனக்கு உணர்த்துனாங்க. நானும் நெறைய வந்து மன ரீதியான கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதயபூர்வமான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சேன். அந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய மனப்பூர்வமான கேள்விகள் இருக்காது. ஏன்னா, அதுக்கு பதில் வந்து சிரிப்பு மட்டும் தான் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால அது போடல. ஏன்னா, அதுவே புத்தகம் நிறைஞ்சிரும். அதனால அதெல்லாம் போடல. இதயபூர்வமான கேள்விகள் மட்டும்தான். அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்றது மட்டும்தான் அந்த புத்தகத்துல இருக்கும். நமக்கு இப்ப நல்லாவே தெரியும். மனப்பூர்வமான பதில்கள் கேள்விகளுக்கு எல்லாம் சிரிப்பு மட்டும்தான் பதிலா வந்தது. வேற எதுவுமே கிடையாது. அது முடிஞ்சு போகும்போதுதான் நம்ம வந்து மனநிலையில இருந்து உடல்நிலைக்கு வரும். உடல்நிலையில இருந்து தான் ஹையர் கான்ஷியஸ்னஸ், அதாவது இன்னும் அதிகப்படியான உணர்வு நிலைக்கு நம்ம போணும், அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா அது உடல் மூலியமா தான் போக முடியும். நம்ம ஆன்ம நிலைக்கு போகணுமோ இல்லைன்னா நம்மளோட ஹையர் சோல்ன்னு சொல்லுவாங்க, அவங்க அந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா, அந்த நிலைக்கு போகணும் அப்படின்னாலும் உடல் வழியா தான் போகணும். மன ரீதியா போக முடியாது. மன ரீதியா போற மாதிரி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐன்ஸ்டைன், நிறைய சயின்டிஸ்ட் எல்லாருமே என்லைட்டன்மெண்ட் ஆயிருக்கணும் இல்லையா? ஏன் சயின்டிஸ்ட் எல்லாம் என்லைட்டன்மெண்ட் ஆகல அப்படின்னு பார்த்து யோசிச்சீங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் மன ரீதியா வேலை செய்யறவங்க. மன ரீதியா வேலை செய்யும் பொழுது அங்க இருந்து என்லைட்டன்மெண்ட்க்கு போக முடியாது. அடுத்த நிலைக்கு நம்மளோட உணர்வு நிலை போகாது. உடல் நிலையா மட்டும்தான் வந்து போகும். இந்த புத்தகத்தோட ரொம்ப முக்கியமான விஷயமே, அத்தியாவசியமான விஷயம், முக்கியமான விஷயம், ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா அதுதான். இந்த உடல் நிலைக்கு எப்படி வந்து வர்றது அப்படின்றது, உடலோட முக்கியத்துவத்தை ரொம்ப அதுல உணர்த்திருப்போம். உடலோட அந்த பஞ்சேந்திரியங்களை வந்து எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றத எல்லாமே உணர்த்திருக்கும். நண்பர்களே, இது வந்து நம்ம 11 மணி ஆயிடுச்சு. நாளை தொடரலாம். நன்றி நண்பர்களே. கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். மாஸ்டர்ஸ் அது நேத்து வந்து 12:30 மணி வரையும் சஜ்ஜன சாங்கத்தியம் நடந்தது. சோ நம்ம அரை மணி நேரத்தை தான் வந்து 1 மணி நேரம் கவர் பண்ணிருக்கோம். ஏன்னா அவர் பேசுறது அரை மணி நேரம். அதுக்கப்புறம் அதை கேட்டு நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது. நான் முடிஞ்சா இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இது ஃபுல் வீடியோ முடிக்கலாம், நம்ம முடிச்சிடலாம். இல்லைன்னா நான் ஓகேங்களா, இல்லைன்னா நான் கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் அவங்க சொன்னது மட்டும் நான் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா எப்படியும் இந்த நாளைக்கு நாளான்னைக்குள்ள முடிச்சிடலாம்.
சூப்பர் மாஸ்டர்ஸ். நானும் கேட்டேன் அப்படின்னு சுபாஷினி மேம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இன்னும் அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அது எல்லாமே வந்து நம்ம பிரபோத் மாஸ்டர் சொன்னதோட நல்லா அதுதான் வந்து அதவே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள். ஓகேங்களா? இப்ப நம்ம தியானத்துல அமரலாம் நண்பர்களே.